ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். குட் பேட் அக்லி திரைப்படம் திரையரங்கில் வெற்றிகரமாக கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடக்க போகுது. ஒரு மாதம் ஆனால் கூட இன்னும் பல திரையரங்கில், அதாவது கணிசமான திரையரங்கில் தமிழகத்திலே ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. இந்த திரைப்படம் நேற்று நெட்ஃப்ளிக்ஸ் இணையதளத்தில் வெளியாகி இருக்குது. இந்த திரைப்படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் இணையதளம் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் விலைக்கு இந்த திரைப்படத்தை வாங்கியிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதன் அடிப்படையில் மே மாதம் 8ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் இணையதளத்தில் வெளியாகும்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியே வந்ததுமே நேற்று ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களும் ரெடியாக உக்காந்துட்டாங்க. திரும்பவும் நம்ம தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணதை விட ஓடிடிலையும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தில் அஜித் ரசிகர்களாக இறங்கிட்டாங்க. இறங்கின பிறகு நேற்று ஓடிடியில் இந்த படம் ஒளிபரப்பான உடனே அஜித் ரசிகர்கள்லாம் பூந்து விளையாடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா வெளியான கொஞ்ச நேரத்துலேயே அது நெட்ஃப்ளிக்ஸோட ட்ரெண்டிங்கில் முதல் இடங்களில் ட்ரெண்டிங்லேயே வந்துருச்சு. இப்போ ஒரு படம் வெளியாகுதுன்னா மேக்ஸிமம் அது ஃபஸ்ட்டு இடம் 2ஆம் இடம் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் பார்வையாளர்கள் பார்க்க தான் அது விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான உடனே டாப் லிஸ்ட்டில் அவங்களுடைய ட்ரெண்டிங் லிஸ்ட்லேயே குட் பேட் அக்லி திரைப்படம் வந்துருச்சு. பொதுவாக பார்த்தோம்னா அஜித்குமாரோட எல்லா படங்களுமே மேக்ஸிமம் நெட்ஃப்ளிக்ஸு இல்லை சன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஓடிடி தளங்கள் தான் எடுப்பாங்க, இல்லைனா அமேசான் ப்ரைம், அவ்வளோதான். அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்டாரில் எப்போவுமே ஒரு படம் கூட அஜித் படம் வாங்கவே மாட்டாங்க. அதே மாதிரி அஜித் படங்கள் ஹாட் ஸ்டாரில் விற்கவே மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு ஒன்றும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த தேட்டரை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் ரசிகர்களுக்கு ஓடிடியில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி எழுதில்ல. கண்டிப்பாக ஓடிடிலையும் இந்த படம் தெறிக்க விட்டுட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று வெளியான இந்த திரைப்படம் இன்று வரை பல லட்சம் பார்வையாளர்களை கடந்துள்ளதாக ஒரு செய்தி இருக்குது. இது ஓடிடிலே பெரிய லெவலில் இந்த திரைப்படம் பெரிய வெற்றியை தேடி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் இணையதளம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா துணிவு, விடாமுயற்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம், அதுக்கு முன்னாடி அஜித் படங்களுக்கு உண்டான கிரேஸ் நெட்ஃப்ளிக்ஸில் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால தான் அஜித் படங்கள் என்ன விலை கொடுத்தாலும் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம். ஏன்னா துணிவில் அவங்க சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு இந்த திரைப்படத்தால் நல்ல லாபம் கிடைச்சிது அப்படின்ற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் இணையதளங்களே வெளியிட்டுது. அது வேறு இல்லாமல் அந்த அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வேர்ல்டு ட்ரெண்டிங்கில் டாப் 5 லிஸ்ட்டில் துணிவு படம் இருந்தது. நெட்ஃப்ளிக்ஸோடைய வேர்ல்டு லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் அது அந்த திரைப்படம் டாப் 5 ட்ரெண்டிங் லிஸ்ட்லேயே நெட்ஃப்ளிக்ஸில் இருந்தது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நெட்ஃப்ளிக்ஸ் இணையதளம் மட்டும் அஜித் படங்களை ரொம்ப குறி வச்சு படங்கள் வாங்குறாங்க அப்படின்றது மட்டும்தான் தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த திரைப்படத்தை நம்ம தேட்டரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஓடிடியில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தனி விதமான ஒரு அனுபவம் இருக்கும். நம்ம தேட்டரில் பார்த்துருப்போம். அந்த கிளைமேக்ஸில் அர்ஜுன் தாஸ் அவர்களை கொல்ல வரும்போது ஒரு காரில் வருவார். அதில் AK64 2024 ஒரு கார் நம்பர் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் அந்த காரில். ஆனால் ஓடிடி தளத்தில் பாருங்கள், அது நம்பர் வேறு நம்பர் இருக்கும், ஏதோ CK இந்த மாதிரி ஏதோ நம்பர் மாறி வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னடா இது நிறைய பேர் வாட்ச் பண்ணிங்களா தெரியல. ஓடிடியில் பார்க்கும்போது அந்த விளம்பரம் முற்றிலும் அந்த கார் நம்பர் மறைக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிடி தளங்கள் அப்டேட்டை வெளியிட மாட்டாங்க. அவங்க ஒன்லி படங்களை மட்டும்தான் வெளியிடுவாங்க. அது ரசிகர்களை திருப்திப்படுத்துவதற்காக வெளியிட்ட அந்த அறிவிப்பு தான் அந்த காரில் அந்த நம்பர். ஆனால் அந்த நம்பர் படத்தில் ஓடிடியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அது மிஸ் ஆகிருக்கு. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, அர்ஜுன் தாஸ் இந்த மாதிரி ஒரு நடிப்பை வெளிப்படுத்துவாரா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ஏன்னா நம்ம கைதியில் பார்த்துருக்கோம், மாஸ்டரில் பார்த்துருக்கோம். அவருக்கு இது சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு படத்தில். என்ன இது அர்ஜுன் தாஸுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆட தெரியுமேன்றது அந்த படத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்தளவுக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் உண்மையிலேயே சொல்லப்போனால் அந்த கேரக்டரை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, இந்த படத்தெல்லாம் மூளையை கழட்டி வச்சு செம்மையாக ஒரு 2.5 மணி நேரம் தரமான என்ஜாய்மெண்ட் படம் பார்க்கணுன்னா தாராளமாக இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓடிடி தளத்தில் கூட சரி, அந்த அளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி தான் செய்தி. அது மட்டும் இல்லை, அடுத்த திரைப்படம் AK64 இந்த திரைப்படம் கூட இதே நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தான் வாங்க முயற்சிப்பதாகவும் ஒரு செய்தி. கண்டிப்பாக அஜித்தோட படங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தான் வாங்கிட்டு வருது. அந்த வகையில் இந்த திரைப்படத்துக்கு உண்டான அமோக வரவேற்பால் அடுத்த திரைப்படம் கண்டிப்பாக 110 இல்லை 115 கோடிக்கு வாங்குவாங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. ஏன்னா அந்த பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக புது சப்ஸ்கிரிப்ஷன் வரும்போது என்ன ஆகும்னா அவங்க அடுத்த படங்களுக்கு உண்டான
அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. போன படம் நல்லா போச்சு சார், இப்போ ஏன்னா துணிவு திரைப்படம் நல்லா போகவே தான் அவங்க அடுத்து விடாமுயற்சிக்கும் இந்த படமும் டோட்டலாக சைமல்டேனியஸாகவே சைன் பண்ணாங்க. 2 படத்தையுமே ஒன்றா தான் சைன் பண்ணாங்க அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ அஜித்குமார் நடிக்கக்கூடிய அடுத்த படத்துக்கும் இதே வந்து இதை விட ஒரு படி மேலே போய்ட்டு அதிக விலைக்கு விற்பாங்க அப்படின்றது மட்டும் சந்தேகமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் அஜித்குமார் இந்த படத்தோடைய வெற்றியால் அவருடைய மார்க்கெட் லெவல் வந்து இன்னும் ஒரு படி மேலே போயிருக்கு அப்படின்ட்டு தான் சொல்லணும். நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், ஒரு படத்தோடைய வெற்றி தோல்வி தான் அடுத்த படத்துக்கு உண்டான சம்பளத்தை நிர்ணயிக்கும், அதுக்கு உண்டான மார்க்கெட் ரேஞ்சும் வந்து ஏறும் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது அஜித்குமார் அவர்கள் திரும்ப எந்த பேனருக்கு படம் பண்ண போகிறான்ற செய்தியெல்லாம் கசிந்துள்ளது. எனக்கு தெரிஞ்சு வந்து அடுத்த படத்தையும் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களே தான் இயக்கப் போகிறார். ஆனால் பேனர் மட்டும் ஒன்று மைதிரி மூவி மேக்கர்ஸா இல்லை ரோமியோ பிக்சர்ஸ் பேனரில் பண்ணுறான்றது மட்டும் இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. இந்த படத்துக்குண்டான அதிகாரப்பூர்வ அப்டேட் எப்போ வரும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அக்டோபர் இல்லை நவம்பரில் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் வந்து இப்போ போலந்தில் வந்து கார் ரேசிங்கில் கலந்துக்க போகிறாரு. ஸோ அதனால் வந்து அஜித்குமார் அவருடைய அடுத்த பட அறிவிப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு செப்டம்பருக்கு பிறகு தான் அவருடைய அடுத்த பட அறிவிப்பே வரும் அப்படின்றது மட்டும் தெளிவாக இப்போலேருந்து தெரிஞ்சுக்கலாம். குட் பேட் அக்லி ஓடிடிலையும் தெரிக்க விட்டுட்டுருக்கு அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா பொதுவாக வந்து ஒரு ஓடிடியில் வந்து படங்கள் வெளியாகும் போது திரையரங்கில் வெற்றி பெறலாம், அந்த திரைப்படம் வந்து ஓடிடியில் பெரிய அளவில் வெற்றி பெறாது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த திரைப்படம் திரையரங்கிலும் வெற்றி பெற்றிருக்கு, ஓடிடியிலும் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்றது தான் வந்து மறுக்க முடியாத உண்மை சம்பவம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமீபத்தில் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஓடிடியில் வந்து இந்த படங்கள் இவ்வளோ வித்திருச்சு, அந்த படங்கள் அவ்வளோ வித்திருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பல ரூமர்ஸ்லாம் கிளப்புறாங்க. இந்த நடிகர் படத்தோடய அந்த நடிகர் படம் தான் வியாபாரம் அதிகம் ஓடிடியை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மையான நிலவரத்தை நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அடுத்த வீடியோ பதிவில் எந்தெந்த திரைப்படம் என்னென்ன விலைக்கு ஓடிடியில் வாங்கியிருக்காங்க அப்படின்ற செய்தியை நான் முழுக்க உங்களுக்காக நான் வெளியிடுவேன். நிச்சயமாக அடுத்த வீடியோவில் இந்த விஷயங்களை வந்து பார்க்கலாம். குட் பேட் அக்லி ஓடிடிலையும் தெரிக்க விட்டுட்டுருக்கு. அஜித்துக்கு எப்போவுமே எல்லா இடங்களிலுமே தனி மவுசு தனி மாசு இருக்குன்றதை இதில் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். கடந்த திரைப்படம் வந்து ஒரு சுமாரான வந்து ஒரு சர்க்கிளை சந்தித்த பிறகு வந்து ஓடிடியில் வந்து அஜித்துக்கு வந்து விலை போகாது, பெருசாக விலை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் செய்தி. இதை வந்து நம்ம அதிகாரப்பூர்வமான இடத்துலையும் நம்ம விசாரிச்சுக்கும் போது அவங்களும் அதை தான் சொன்னாங்க. எஸ் சார், 100 கோடி ரூபாய்க்கு தான் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் செய்தியை உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அஜித்குமார், ரஜினிகாந்த், விஜய், அஜித் 2 பேருமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஈவனான ஒரு ரேஞ்சில் தான் இருக்காங்க. வியாபார ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் என்ன ப்ரொமோஷன் பண்ணுறது, ஆடியோ லான்ச் பண்ணுறதுலாம் அஜித்குமார் அவர்கள் கலந்துக்காததுனால ஒரு படி விஜயை விட ஒரு படி வந்து அந்த எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கீழே இருக்காது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ அஜித் இறங்கி வந்தார்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரஜினி ஈவனோ இல்லை ரஜினிக்கு மேலே கூட அவருடைய படங்களுடைய வசூல் அதிகமாகும் அப்படின்றது தான் உண்மை. ஆனால் அவர் அதெல்லாம் எதுவும் இறங்கவும் மாட்டார், அதெல்லாம் அவர் கண்டுக்கவும் மாட்டார். இப்போ ஒரு படம் முடிச்சிட்டாருன்னா அடுத்த படத்துக்கு ஒன்று வேலைக்கு போயிட்டே இருப்பார். அதாவது வெற்றியை தலையில் ஏற்றாத ஒரு நபரும் சொல்லலாம், தோல்வியை கண்டு தோழாத ஒரு நபரும் சொல்லலாம். அந்த மாதிரி தான் வந்து திரு அஜித்குமார் அவர்கள். சமீபத்தில் கூட அவர் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. இனிமேல் அடுத்த படங்களில் எப்படியும் வந்து பத்மபூஷன் அஜித்குமார் அப்படின்னு போடுவாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா அஜித்குமார் அவர்கள் இந்த மாதிரி பணம், பட்டம், பதவி இதெல்லாம் ஆசைப்படாத ஒரு நபர். ஒருவேளை அடுத்த படத்தில் பத்மபூஷன் அஜித்குமார் அப்படின்ற மாதிரி போடுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுது. ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிட்டார்னா அடுத்த படத்தை கண்டிப்பாக வந்து அவர் பத்மபூஷன் அஜித்குமார்னு போடுறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. எது எப்படின்னு தான் நாங்கள் குட் பேட் அக்லி தேட்டர்லையும் சரி ஓடிடிலையும் சரி சக்கப்போடு போடுது அப்படின்றதுல மட்டும் நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸ் இணையதளத்தில் குட் பேட் அக்லி திரைப்படத்தை பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.